வணக்கம். நம்ம லைஃப்பில் பலர் மீட் பண்ணியிருப்போம். அதில் வந்து பல பேரை கடந்து வந்திருப்போம். சிலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. அவங்கள பற்றி நம்ம யோசிச்சிருப்போம். இவங்க மட்டும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, லைஃப் வந்து தனியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி ஒருத்தர் நீ மீட் பண்ணி நம்ம கேட்போம். வாங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் நேம்னா? என் பேர் சையத் அஃப்சல். நம்ம திருவண்ணாமலையில் இருக்கோம். டூ வீலர் ஓல்டு ஸ்பேர்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்பேர் பண்ணி நம்ம சேல் பண்ணுறது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். திருவண்ணாமலையில் தான் நம்ம இருக்கோம். ஓகேண்ணா. எப்படி நான் இது ஒரு ரைடிங் லைஃப்குள்ளே வந்தீங்க? ரைடிங் லைஃபு ஜென்ரலாக நம்ம பார்க்குற மாதிரி தான். இப்போ 4 பேர் வந்து போகிறாங்க அப்படின்போது அது நான் பார்ப்பேன். இப்போ பசங்க நம்ம நின்று எப்படி ரோட்டில் நம்ம 4 பேரை வேடிக்கை பார்க்குறோம், அந்த மாதிரி என்னடா அவங்க போகிறாங்க, யாரா அவங்க எப்படிடா போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒன்று ஒரு பைக்கை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். இப்போ ஒரு பைக்னால் என்ன, அது எப்படி, அது சிங்கிள் சிலிண்டரா ட்வின் சிலிண்டரா, அது என்ன சிசி இருக்குது, எப்படி இருக்குது அந்த பைக்கு, இவங்க எப்படி போகிறாங்க அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட சேர்ந்தேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் வந்து நம்ம டீமே இருக்குது, ரைடிங் கிளப் இருக்குது. ஓகே. அதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சி அதுக்கு மூலிமா ரைடிங் கிளப்லலாம் சேர்ந்தோம். அதுலேருந்து தான் நம்ம போக ஆரம்பித்தோம். உங்கள் ரைடிங் கிளப் நேமு? கிளப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கான் ரைடர்ஸ். ஓகே. இப்போ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்ட அப்புறமா நீங்கள் இந்த பைக் சக்ஸஸரிக்குள்ள வந்தீங்களா, இல்லை ஆல்ரெடியே வந்து இந்த ஃபீல்டில் இருந்து தான் அதுக்கப்புறமா ரைடிங்குள்ள வந்து? இல்லை, டோட்டலாக வந்து இந்த இதுவே கிடையாது எனக்கு. ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் கிடையாது. நான் இருந்தது வந்து வேறு ஃபீல்டுனா நான் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு இருந்தேன். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மொபைல் செக்மெண்ட்டில் இருந்தேன். அங்கேருந்து அப்படியே மாறிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுதான், அதுலேருந்து நார்மல் பைக்ஸ்லாம் ஓட்ட ஆரம்பித்து சின்ன சின்ன ரைடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஜமுனாமுத்தூர், வேறு பார்த்தீங்கன்னா அதான் நியர்பை எங்கே இருக்கோ டெஸ்டினேஷன், அந்த மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் வந்து சின்ன பைக்ஸில் போக ஆரம்பித்தோம். ஓகே. அப்புறம் அதில் கம்ஃபர்ட்னஸ் இல்லை. பார்த்தோம் என்னடா இது அப்படின்னு. சின்ன பைக்கு 100 cc அது ரொம்ப புல் பண்ணி நம்ம ஓட்ட முடியாது. ரெண்டாவது ஹைவே ஸ்டெபிலிட்டி கிடையாது பைக்ஸு. அதனால் யோசித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகலாம்னு சொல்லி சூப்பர் பைக்ஸ்க்கு வந்து நம்ம மாறி இருக்கோம். இந்த பைக்கோட வேரியன்ட் என்ன? இது பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனலின்ற பிராண்டு. இது பெனலியில் வந்து TRK 502X. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனலி TRK 502. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து ஆஃப் ரோடிங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்க்கும் சரி ஆஃப் ரோடிங்க்கும் சரி இவர் பூந்து விளையாடுவார். அவர் ஹைவேல பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஹைவே ஸ்டெபிலிட்டியில் நீங்கள் அடிச்சு தம்சம் பண்ணலாம் அவரை வச்சுக்கின்னு. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ரோடிங்க்கு செம்மையாக பூந்து இவர் விளையாடுவார். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹைவேக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபோக்ஸ் வீல் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஆன் ரோடு இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.5 lakh வருது. இது வந்து ரெண்டுமே ஃபோக்ஸ் வீல் வந்துடும். ஃபோக்ஸ் வீலு ட்வின் சிலிண்டரு 500 cc வந்துடும் உங்களுக்கு. டார்க் பார்த்தீங்கன்னா 47 டார்க்கு. BHP பார்த்தீங்கன்னா 46 BHP உங்களுக்கு வந்துடும். அந்த வெஹிக்கிளும் நீங்கள் சேம் தான். 47 டார்க்கு 46 BHP உங்களுக்கு வந்துடும். இது அலாயில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஹைட்டாக இருக்கிற பர்சன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஷார்ட் பர்சன் நாங்கள் இப்போ ரைடுக்கு போனோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த மாதிரி வெஹிக்கிளை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஷார்ட் பர்சனுக்கு கொஞ்சம் ஓரளவு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஹைட்டாக இருக்கவங்களுக்கு அப்போ அந்த மாதிரி இது ஷார்ட்டாக இருக்கும். ஆமாம், இது ஹைட்டாக இருக்கவங்களுக்கு இது, ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு மேனேஜபிள் அது. ஓகே. இப்போது இது மைலேஜ் கெப்பாசிட்டி? மைலேஜ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரெண்டுமே சொல்லப்போனால் இவங்க மைலேஜில் ஜாம்பவான். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஃபியூல் 20 liters வரும். 20 litersன்றதால நம்ம ஒரு ஸ்டிச் எடுத்தோம் அப்படின்னா 490-500 kilometers போய் நிறுத்திக்கலாம். பர் கிலோ ஒரு லிட்டருக்கு உங்களுக்கு 25 to 26. இந்த செக்மெண்ட்டில் 250 கிலோ வருது இந்த வெஹிக்கிள். 250 kg வருது. அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஃபியூல் வந்து 20 liters போடும்போது 270 வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ 270 kgக்கு வந்து எந்த வெஹிக்கிளும் உங்களுக்கு வந்து 25 வராது சாலிடாக. இந்த வெஹிக்கிள் வந்து 2 wheelers பார்த்தீங்க அப்படின்னா டின் சிலிண்டர் வச்சு இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து சாலிடாக உங்களுக்கு அந்த மைலேஜ் வருது 25 to 26 வருது. இப்போது இது 8 lakhs அப்போது சொல்கிறீங்க. இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர், ஆக்டிவா இந்த மாதிரி அதிகமாக வண்டியை பார்த்தாலும் அதை யூஸ் பண்ணாலும் தான் அதில் வந்து நம்ம ரைடிங்லாம் போக முடியாது. இந்த மாதிரி வண்டி தான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி வண்டிலாம் போக முடியுமா ரைடிங் போதுன்னா? அப்படின்றது கிடையாது ப்ரோ. அது டோட்டலாக வந்து நம்மளோட மைண்டை வந்து நம்ம சொல்லிக்கிறது தான். என்னடா இது அவன் பெருசாக போகிறான் நம்ம சின்னதாக இருக்குமேன்றது தான். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எதில் நினச்சாலும் போகலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ பேசிக்காக வந்து ஒரு வெஹிக்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வெஹிக்கிள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. யாரும் எடுத்தவொடனே போயிட்டு சூப்பர் பைக்கில் யாரும் போகிறது கிடையாது. நானும் வந்து பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்ப்ளெண்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்ப்ளெண்டர்லேருந்து அப்புறம் வந்து R15 வந்தேன். R15லேருந்து RS 200 வந்தேன். அதுலேருந்து நீங்கள் RR 310 வந்தேன்.
அப்புறம் அதுலலாம் கம்ஃபர்ட்னஸ் இல்லை, ஏன்னா 30+ ஆகுது இப்போ ஏஜ். பிஃபோர் 30 அது ஓட்டிக்கலாம், ஒன்றும் கிடையாது. ஆஃப்டர் 30 நம்ம போகும்போது நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் வெஹிக்கிள்லையும். அப்போ அந்த அப்கிரேட் தேவைப்படுது அந்த டைமில். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் அழுங்காமல் குழுங்காமல் நம்ம ஒரு பாடி பெயின் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக போயிட்டு ரிலாக்ஸாக வரணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. இதோட சேஃப் எப்படி? இப்போ நம்ம ரைடிங் போறனாவே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த வண்டியில பொறுத்த சேஃப், ஏன்னா இது வெயிட்டே வந்து 250 கிலோஸ்ன்றீங்க, அது பேலன்ஸ் எப்படி இருக்கும்? இது வந்து உங்களுக்கு நீங்கள் நிற்கும் போது ரைடில் ஸ்லோவாக போகும்போது தான் அந்த மாதிரி சேஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லோ ஸ்பீடில் நம்ம போகிறோம், ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது இல்லை டிராஃபிக்கில் நிற்கும் போது அந்த இடத்துல தான் உங்களுக்கு வெயிட் பேலன்ஸே தெரியும். மற்றபடி ஹைவேலலாம் போகும்போது குழந்த மாதிரி அது தக்கையாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், உங்களுக்கு போகிற ஃபீலே இருக்காது. இது என்னடா இது 250 கிலோவான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம நிற்கும் போது தான், இல்லை டர்ன் எடுக்கிறோம் ஒரு ரோட்லேயோ சரி, இல்லை வந்து ஒரு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது மலைப்பகுதி போகிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹில் ஸ்டேஷன் போகிறோம், அந்த சைட்லேருந்து டர்ன் எடுக்கும்போது அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து நீங்கள் தெரியும். மற்றபடி வெயிட் பேலன்ஸ் பண்ணுறது தெரியும். மற்றபடி நீங்கள் நார்மலாக ரோட்டில் ஓட்டும் போதெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது உங்களுக்கு. நீங்கள் சில்டாக நீங்கள் ஸ்ப்ளெண்டர் வண்டி ஆக்டிவாக ஓட்டிங்க இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்போது இந்த ரைடிங் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக ஜென்ரலாக ஒரு பப்ளிக் பார்க்குறப்போ இவங்க வந்து எப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரைடிங் போகிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு மனரீதியாக என்ன சேஞ்ச் ஏற்படுது? அப்படி இல்லை ப்ரோ, இது எப்படின்னா சில பேர் நினைக்கிறாங்க தான், நான் கூட நினச்சிருக்கேன், அவங்க இடத்துல இருக்கும்போது நான் கூட நினச்சிருக்கேன், அவங்க வண்டி எடுக்கிறாங்க, அவங்க பாட்டு கிளம்புறாங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க போல், அமௌண்ட் இருக்குது போல், வெயிட்டாக இருக்காங்க போல் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இது சில பேர் அந்த மாதிரி இருக்கலாம், பணம் ஜாஸ்தி இருந்துட்டு அதே ஒரு ப்ரொஃபஷனாக வச்சுட்டு சுற்றலாம். நம்ம அப்படி கிடையாது. என்னோட ப்ரொஃபஷன் வேறு, என்னோட பேஷன் வேறு. என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஓல்டு ஸ்பேர் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேருந்து என் ஃபேமிலி, என் பிஸ்னஸ், அதுலேருந்து நான் பார்த்துக்கிறேன். அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் வந்து நான் சேர்ப்பேன். இப்போ இயர்லி 2 டைம்ஸ் தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். நல்ல ரைடாக பிளான் பண்ணிப்போம். ஒரு ஷார்ட் ரைட்லாம் பிளான் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்டிச் எடுத்தோம் அப்படின்னா 2000 3000 கிலோமீட்டர்ஸ் 4000 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வர மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ நம்ம மாதம் சேர்க்க ஆரம்பிச்சிடும், என் சேலரி மாதிரி. ஆமா, அது ஒரு 5000 இல்ல 2000 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு மந்த்துக்கு 2000 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இயருக்கு எவ்வளவு ஆகுது? 24000 24,000 இல்ல 4000 வச்சீங்கன்னா 4000 டபுள் ஆகும், 48 ஆகுது. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இப்போ 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்போம் ஒரு அமௌண்ட்டை. எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அது ரைடுக்காக யூஸ் பண்ணிப்போம். நம்ம வீட்லயும் கேட்க தேவையில்ல, கடனும் வாங்க தேவையில்ல. நம்ம வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுலேருந்து அந்த சேவிங்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சு அதுலேருந்து நம்ம ரைடு போய்க்கிறோம். அதுதான் அப்படிதான். ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து அப்படிதான் போறாங்க. சில பேர் வந்து வீட்டில் இருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க அப்பா அம்மா கொடுத்து வச்சிருக்கலாம், அந்த மாதிரி இன்னும் போகிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் ரைடர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் தான். ஓகே ஓகே. இதில் என்ன உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி ஆகுது? இப்படி இது எப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து டிப்ரெஷன் மோடில் இருப்பாங்க, சில பேர் வந்து நார்மலாக கூட போகிறவங்க இருக்காங்க. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் போட்டு கடையில் வறுத்த மாதிரி இருக்கும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே போட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருப்பேன். ஒரு 6 மாதம் கழிச்சு என்னடா இது எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபால்கன் ரைடர்ஸ் குரூப்பில் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்பேன், இல்லை எங்கேயாவது போகலாம், எனக்கு ஒரு மைண்ட் டிப்ரெஷனாக ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான் பண்ணுவாங்க, ஒரு 2 days 3 days நல்லா பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் கேட்பாங்க எந்தெந்த ஏரியா போகலாமான்னு, அதை ஆல்டர்னேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த மாதிரி போவோம். ரைடு மெயின் பர்பஸ் வந்து நம்ம போகிறது பீஸ்ஃபுல், இன்னர் பீஸ் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா இயற்கையை வந்து நம்ம நிறையா கற்றுக் கொடுக்கும், மன அமைதியை கற்றுக் கொடுக்கும் ஃபஸ்ட்டு. 2வது விஷயம், நீங்கள் வந்து கோவப்பட மாட்டீங்க, சாந்தம் இருக்கும். நம்ம எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா சில பேர் கோவப்பட்டு பேசுவாங்க, எடுத்தோடனே எரிஞ்சு பேசுவாங்க இருக்காங்க, நார்மலாக பேசுகிறவங்க இருக்காங்க. நம்ம மன அமைதியை வந்து அது கற்றுக் கொடுக்கும். நார்மலாக சாந்தத்தை வந்து நம்ம எப்படி வந்து ஒருத்தவங்ககிட்ட வந்து பேசணும், பொலைட்னஸ் இருக்கும், ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கும். 2வது அந்த இயற்கையை நீங்கள் ரசிக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. சில பேர் வந்து ஓட்டினா போதும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து மெயினாக மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு தான் போவாங்க. அந்த தாட்டில் நான் போயிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுன்னு வந்தேன்னா, நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த டிப்ரெஷனு ஒரு 0.01% கூட எனக்கு இருக்காது. நான் வந்து பார்த்தேன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, எப்படி நான் வந்து இப்போ நான் பிறந்த பேபி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. வந்தோடனே அப்பா ஓகே, மைண்ட் ரிலாக்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்துடுவோம். ஓகே. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ராவல் பண்ணி தான் நம்மளுடைய அந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், கார்லேயும் போகலாமே, அது ஏன் பைக்கு? ப்ரோ, இது ஒரு விதமான போதை. ஓப்பனாக சொல்லணும்னா போதைன்றது தப்பான வார்த்தை தான். ஆனால் பைக்குன்றது ஒரு போதை, காருன்றது ஒரு போதை. காருன்றது நீங்கள் வந்து எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், காருன்றது நீங்கள் போயிட்டு வரலாம், ஆனால் நீங்கள் தனியாக போக முடியுமா? இல்லை, போக முடியாது. பைக்குன்றது நீங்கள் கிளப்பிட்டு எங்கே வேணால் போயிட்டு வந்துடலாம்.
காருன்றது தனியாக அந்த மாதிரி போக முடியாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 2 பேரோ 3 பேரோ 4 பேர் அந்த மாதிரி இருந்தால் தான் போக முடியும். அப்போ தான் அந்த காரில் வந்து உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டே கிடைக்கும் ரைடுக்கு. பைக் அப்படி கிடையாது. நீங்கள் 4 பேர் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, 2 பேர் இல்லை ஒருத்தர் போனாலும் சரி, அந்த என்ஜாய்மெண்ட் தான். இப்போ நீங்கள் சோலோவாக போயிட்டு வந்தீங்கனாலே அதே ஒரு 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 ரிலாக்ஸாக ஒரு ஃபீலாக இருக்கும். கார் அப்படி இல்லைல்ல, நம்மளுக்கு கம்ஃபர்ட்னஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைக் தருது, கார் கம்பல்சரி கிடையாது. இப்போ நீங்க சொன்னீங்க டிப்ரெஷனா இருந்தா அதுல இருந்து வெளியே வரதுக்கு வண்டியில போலான்னு. ஓகே. இப்போ பேசிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா வண்டி ஓட்டுறப்ப கவனமா ஓட்டுவாங்க. இப்போ இந்த டிப்ரெஷன் டைம்ல வண்டி நம்ம எடுத்து ஓட்டுறது வந்து பிரச்சனை தானே? அப்படி இல்லை ப்ரோ. நம்ம எப்படின்னா பட்டன் டைப் தான். எப்படி சொல்கிறது, ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி தான். ஃபேன் போட்டால் பட்டன் போட்டால் ஃபேன் ஓடும், பட்டன் போடணும்னா ஃபேன் ஓடாது, அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் சில் மோட்டில் தான் போவோம். ரைடுன்ட்டாலே அப்படியே வண்டியை பார்த்தோன்னா குஷி ஆகிடுவோம். உக்காந்தாச்சு ஓகேடா நம்மளை கழிப்பின போக போகிறாரு எங்கேயோ, நம்ம சில்டாக போயிட்டு வருவோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கின்னு நம்ம பட்டன் சுவிட்ச் அந்த டிப்ரெஷன்லேருந்து அப்படியே சுவிட்ச் மோட் ஆன் பண்ணோன்னா ரைடு மோட் ஆன் ஆகிடும். உங்களுக்கு ரைடிங் மோட் ஆன் ஆகும்போது நம்ம சில்டாக ரிலாக்ஸாக நம்ம போயிட்டு வரலாம். இப்போது நம்ம அந்த டிப்ரெஷனில் யாருமே போக மாட்டோம். பைக்கில் உட்காந்தா நீங்கள் ரோட்டோட கவனம் தேவை. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ரோட்டில் வந்து கவனம் தேவை. அப்போ இல்லைனா ஏதாவது ஆக்சிடென்ட் வந்து கம்பல்சரி நடக்கும். அதனால் அந்த பட்டன் சுவிட்ச் தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டோன்னா அந்த வண்டியை பார்த்தோன்னே இவர் எங்கே தூக்கி நம்ம ஜம்முன்னு கூட்டின்னு போக போகிறாரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸாக சில்டாக போயிட்டு வந்தோம். ஓகே. என்ன சுவிட்ச் சொல்கிறீங்க இதில்? டிப்ரெஷன் சுவிட்ச் அப்படி இல்லை, சுவிட்ச்ன்றது இன்னொரு சொல்கிறேன் நான். ஓ இங்கே ஓகேடா டே டிப்ரெஷனை தூக்கி வெளியேறா போடா, ரிலாக்ஸாக போயிட்டோடா, இந்த 4 நாளில் அப்படியே டோட்டலாக நம்மளை மாற்றிடணும் அப்படின்ற மாதிரி. ஓகே. இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம்? இது ப்ரோ நான் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸாக போயின்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இருந்தால் போயின்னு இருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு நல்லா அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் தான் நம்ம சொல்லலாம். இந்த 5 இயர் ட்ராவல்ஸில் ஒரு மொமெண்டம் வந்து எனக்கு ரொம்ப இருக்குது, இந்த 5 வருஷத்தில் வந்து நான் சொல்லணும்னா இது ஒரு மொமெண்டம் இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? 5 வருஷத்தில் எந்த மாதிரி கேட்குறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் நல்ல கண்ணமுன்னா நல்ல ஃபீல் தான், இங்கே போய் நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், இல்லை இந்த ட்ராவல் போகிறப்போ இந்த ரூட் நல்லா இருந்தது அப்படின்னா நான் வந்து எக்ஸாக்டாக ஹம்பியை சொல்லுவேன். ஹம்பி பதாமிலாம் போனோம். நம்ம நண்பர் தான் பிளான் பண்ணி இது பண்ணி ரைடிங் கிளப்லேருந்து நம்மளை கூப்பிட்டுட்டு போனார். அது ஹம்பி பதாமி போகும்போது உங்களுக்கு டோட்டல் ஃபீலே எக்ஸ்பீரியன்ஸே வேறு. ஏன்னா கேவ்ஸ் ஃபுல்லாக மலையை கொடாஞ்சி அதுக்குள்ளே கோயில் கட்டுற ஏஎஸ்ஐ சைட்ஸை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போது நம்ம பார்க்காத நேச்சர். இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி இடம் இருக்குது, எம்டி லேண்ட் இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதையும் தவிர்த்து எப்போ பல நூற்றாண்டுகள் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மலைகளை கொடாஞ்சி அதுலேருந்து உள்ளே போயிட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஒரு ஃபார்மேட்டாக சூப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ செட்டு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு கோவில் சிலை வடிவங்கள், சிவனோட சிலையாக இருக்கட்டும். நான் வந்து முஸ்லீம்ஸ் தான், அது நான் சொல்லக்கூடாத இந்த இடத்துல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கோயிலெலாம் போவேன். எனக்கு நான் வந்து ஜாதி மதம் அந்த மாதிரி பார்க்குற ஆள் கிடையாது. நீங்கள் ஹியூமன் பீயிங், நான் ஒரு ஹியூமன் பீயிங், அதுதான் என்னோடய ப்ராஸ்பெக்டிவ். மற்றபடி நான் எல்லாமே போவேன். சர்ச்சுக்குள்ளே போவேன், மசூதிக்குள்ளே போவேன், கோயிலுக்குள்ளே போவேன், எல்லாத்துலேயும் போவேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும். மதம் அப்பார்ட், நான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங். இப்போ நீயும் என்ன சொல்கிறது, இப்போது அல்லான்னுவாங்க, ஜீசஸ்ன்னுவாங்க, சிவன் என்னுவாங்க, எல்லாமே கடவுள்னா ஒரு ஒளி. என்னோட இது வந்து தாட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேர் அந்த மாதிரி. அப்படின்ற பட்சத்தில் நான் எல்லாத்துக்கும் போவேன். அப்படின்னும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய மேக்ஸிமம் ஏஎஸ்ஐ சைட் தான் நம்ம போடுவோம். அந்த மாதிரி சைட்ஸ் வந்து போகும்போது உங்களுக்கு பிரமிக்கத்தக்கவாக இருக்கும். இப்போ ஒரு இடமும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மிஷின் கிடையாது, அப்போது ஒரு இது கிடையாது. இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு இப்போ லேண்டு வந்து ஒரு இது அமைக்கணும் அப்படின்னா நிறையா மிஷின்ஸு வெஹிக்கல்ஸ்லாம் தேவைப்படுது. அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு மலையை கொடாஞ்சி மலைக்குள்ளே வந்து கேவ்ஸில் உங்களுக்கு ஒரு சிலையும் வந்து எப்படி வந்து செதுக்கியிருப்பாங்க, அந்தளவுக்கு அருமையாக பண்ணி. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு சில்டாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். என்னடா இது அந்த டைமில் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கே நம்மளுக்கு எப்படி இருக்கே, நம்மலாம் வந்து இந்த டைமில் இந்த மாதிரி நின்று செஞ்சுருந்தா நம்மளுக்கு எப்படி இருந்திருக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே. ஆனால் இப்போ நீங்களே சொன்னீங்க இப்போது ஒரு சிங்கிள் ஸ்டிச் வந்து நாங்கள் 1000 கிலோமீட்டர் வரைக்குமே போவோன்ட்டு. ஓகே. அப்போ உடம்புல ஃபிசிக்கல் பெயின்ஸ் ஏதாவது அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி? ஃபிசிக்கல் பெயின்ஸ் வந்து நெசசரியாக இருக்கும், எல்லா ரைடர்ஸுக்குமே அந்த பெயின் இருக்கும். இப்போ நம்ம 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டிச்சு வந்து அப்படியே ஓட்டுற முடியுமானா ஓட்டுற முடியும். அது பழக்கப்பட்டவங்களுக்கு. பழக்கப்படாதவங்க என்ன பண்ணுவாங்க, 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு இல்லை 200 கிலோமீட்டர்ஸ் வந்து நிறுத்துவாங்க. ஏன்னா வேரி ஆஃப் பைக்ஸ்.
இப்போ எல்லாமே சேம் பைக்ஸ் வந்து யாருமே வச்சிருக்கிறது கிடையாது. சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் வச்சிருப்பாங்க, சில பேர் அட்வான்ச்சர் வச்சிருப்பாங்க, அட்வான்ச்சர் டூரர் வச்சிருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி செக்மெண்ட் மாறும்போது அதுக்கேற்ற பெயினிங் உங்களுக்கு வரும். இப்போ அட்வான்ச்சர்லாம் எத்தனை போனீங்கன்னா 1000 கிலோமீட்டர் நீங்கள் எத்தனை போய் நிறுத்தினாலுமே உங்களுக்கு பெயின் தெரியாது. எப்படி வீட்டிலேருந்து போயிட்டு இறங்குறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அதிலே வந்து ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் செம்மையாக பெயின் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு 300-200 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பெயின் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த நீஸ், இந்த எல்போஸ், இந்த ஜாயின்ஸ்லாம் வந்து பெயின் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டிச்லாம் அங்கே நிறுத்திட்டு இப்போ அந்த மாதிரி ரைடர்ஸும் கூட வருவாங்க. ஏன்னா ஒரே மாதிரி வண்டி எல்லாருமே வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஸ்பெக்டிவ்ல இருப்பீங்க, நான் ஒரு ப்ராஸ்பெக்டிவ்ல இருப்பேன். அந்த மாதிரி வே ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பைக்ஸ் வச்சுன்னு இருக்கும்போது இப்போ அவங்கள அடாப்டிவாக நாங்கள் இப்போ நம்ம மட்டும் போயிட முடியாது விட்டுட்டு. இப்போ ரைடர்ஸ் நம்ம கூட வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்காக நாங்களும் ஹோல்ட் ஆகும். ஒரு இடத்துல ஒரு 300 கிலோமீட்டர்ஸில் 400 கிலோமீட்டர்ஸில் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே ஒரு ஸ்டே ஒரு 500 கிலோமீட்டரில் 500 கிலோமீட்டர்ஸில் போய் நிறுத்தோம்னா அந்த இடத்துல ஸ்டே பண்ணுவோம் கம்பல்சரி. அப்போ தான் ஏன்னா ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷன் தேவை. அதனால வந்து அவங்க கூட வந்து நாங்களும் ஜாயின் பண்ணி சரி ஒரு ஸ்டிச் வந்து 500 ஓட்டிட்டோம் பரவாயில்ல, ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறையா இருக்கும். இப்போ ஏஎஸ்ஐ சைட்னாலே உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துக்கு போகும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயம் வந்து நிறையா இருக்கும். 1-2 இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பிரமிச்சிடுவீங்க. நீங்கள் போயிட்டா ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் இல்லை 30 டேஸ் கூட பத்தாது. இருந்தாலும் நம்ம போகிறது ஒரு 1 வீக்காக அதுக்குள்ளே பிளான் பண்ணிட்டு அதுக்குள்ளே போயிட்டு இது பண்ணிட்டு நம்ம வந்துடுவோம். ஓகே, இப்போ நீங்களே சொன்னீங்க இப்போ ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும், சில ரைடர்ஸ் பின்னாடி பொறுமையாக வருவாங்கட்டு. எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பீங்க? அங்கங்கே நிறுத்தி ஃபோன் பண்ணி பேசுவீங்களா? எப்படி? அப்படி இல்லை, நம்ம விட்டுட்டு அந்த மாதிரி போயிட மாட்டோம். அவங்க ஹோல்ட் ஆகும்போது கூட நம்மளே ஹோல்ட் ஆகிடுவோம். ஓகே, ஏன்னா என்ன சடனாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு விஷயம் இன்டர்காம். நம்ம எங்ககிட்ட வந்து டிவைஸ் இருக்குது, டிவைஸில் வந்து இன்டர்காம் இருக்கும். இப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கல்ல, இப்போ இந்த மாதிரி வந்து ப்ளூடூத் டிவைஸ் இருக்கு, இன்டர்காம் இருக்கு. இந்த மாதிரி டிவைஸ் வச்சு தான் கனெக்டிவிட்டி. இப்போ நீங்க 1 கிலோமீட்டர்ல 5 கிலோமீட்டர்ல 10 கிலோமீட்டர் நீங்க 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே நம்ம பேசிக்கலாம். இதுல இருந்து நம்ம கனெக்டிவிட்டி இதுல வந்து நீங்க இன்பில்டா பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் உள்ள. ஸ்பீக்கர்ஸ் 2 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் உள்ள. 2 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். இந்த சைடு ஒரு ஸ்பீக்கர், இந்த சைடு ஒரு ஸ்பீக்கர். மவுத் ஆனவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக். ஸோ இதை வச்சு வந்து நம்ம டீட்டெயில்டா நம்ம வந்து பேசிக்கலாம். இப்போ நீங்க எங்க தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வா. இல்லை 100 கிலோமீட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நான் ஹோல்ட் ஆகுறேன், இந்த இடத்துல நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க, நம்ம ஒன்றா போயிடலான்ற மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்குவோம். அதுக்கு தான் இந்த டிவைஸ். இது எப்படி ஹெல்மெட்டோட வருமா, இல்லை இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ? இது ஹெல்மெட் வந்து பேசிக்காக நம்ம வாங்குறது பொறுத்து தான் ப்ரோ இருக்கு. இது வந்து 2500 rupees, ஜாஸ்தி கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து RR 310 வச்சுருந்தேன், BMW RR 310 வச்சுருந்தேன். ஸோ அந்த வண்டி வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கல. ரெண்டாவது அந்த வண்டியில் யூஸ் பண்ண இதுதான் இது கேஸ் வந்து நான் வாங்கணும். ஸோ இப்போதைக்கு வாங்கலை நான், இதுக்கப்புறமா நான் வாங்குவேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த பெட்டிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்களா? இதில் ஆக்சுவலாக என்ன வச்சுருப்பீங்க இந்த பாக்ஸில்? பாக்ஸஸ் வந்து லக்கேஜ் கேரி பண்ணுறது தான் ப்ரோ. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போது நீங்கள் பேக்கே கட்டின்னு போக முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப் எதுலேருந்து பண்ணியிருப்பீங்க? நார்மல் பைக்னா பேக்லேருந்து போயிருப்பீங்க. ஒரு ஏன்னா வந்து எடுத்தவொடனே எல்லாமே மடமடன்னு வந்துடாது. இப்போ ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, பேக்கேஜ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுப்பீங்க, கட்டிட்டு இது பண்ணிவிட்டு பைக்கில் போட்டு கட்டி எடுத்துன்னு போவீங்க. இல்லை சில பேர் வந்து மாட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி. இப்போ இது வந்து அப்படியே நீங்கள் பைக்கில் நம்ம மாற ரொம்ப ரைடு போக ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு லக்கேஜ் வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கும். நீங்கள் எடுத்துட்டு பேக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு சுத்த தேவையில்ல. ரெண்டாவது ரெயின் வந்துடும். இப்போ போகிற வழியில் ரெயின் வந்துச்சு, அந்த மாதிரி கிளைமேட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் வீணாகிடும். இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு போட முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் பேனியர்ஸ் வந்து இதுக்குள்ளே நீங்கள் போட்டு எடுத்துன்னு போனீங்கன்னா சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேமராஸ் இருக்கட்டும், கோப்ரோ அந்த மாதிரி ஏதாவது டிவைஸ் எடுத்துன்னு போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் எடுத்துன்னு போகிறீங்கனாலுமே சேஃப் அண்ட் சைடாக நம்ம போயிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போது ட்ராவல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரீனஸுக்காக ட்ராவல் பண்ணுறோம். அப்போது நீங்கள் இந்த ரைடர் ஜாக்கெட்ஸு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹெல்மெட்ஸ் எல்லாம் போகிறப்போ அந்த டைட்னஸ் இருக்காது, அப்படியே ஹேர் அரெஸ்டாக இருக்க மாதிரி ஃபீலிங்கு? ஆமாம் ப்ரோ, இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்ம போடும்போது மட்டும்தான் அது இருக்கும். இப்போ நம்ம வியர் பண்ணி இந்த இடத்துல நான் நிற்கிறேன், இல்லை வந்து வியர் பண்ணிவிட்டு நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்ற போது தான் இது தெரிய வருமே தவிர நீங்கள் வண்டி ஓட்டின்னு போகும்போது அந்த ஃபீல் இருக்காது. ஏன்னா ஓட்டுற ஃபீலே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த டைமில் இது கான்சன்ட்ரேட் வராது, அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ இந்த ரைடர் ஜாக்கெட்ஸில் வந்து என்ன இருக்கு? நார்மலாக ஒரு இது கிளாத்தா இல்லை உள்ளே வந்து எதாவது இருக்குமா? இல்லை ப்ரோ, அப்படி கிடையாது. இது மெட்டீரியல் ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு வரும். இந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு மோட்டா கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பேட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இன்னரில் செஸ்ட் பேட் கொடுத்துருப்பாங்க. அப்போ லெவல் 1 இருக்குது, லெவல் 1, லெவல் 2 ஆர்மர் இருக்குது, லெவல் 3 இருக்குது. அந்த மாதிரி இது லெவல் 2 பேடிங்ஸ். இது லெவல் 2 வந்துடும். லெவல் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் பேடிங் வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்கள் தட்டி பாருங்களேன், நல்லா அப்படி இல்லை,
இப்போ நான் கீழே வந்தாலுமே ஃப்ரண்ட் சைடில் இருந்து இந்த இடத்துல நம்மளுக்கு அடிப்படாது. ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஆமாம், இந்த ஷோல்டரில் வச்சு பாருங்க, இந்த சைடில் பேடிங் வந்துடும். பேக்கில் இந்த இடத்துல ஓப்பனாகவே இருக்கு. ஆமாம், இந்த இடத்துல தட்டுங்க. இப்போ சப்போஸ் நம்ம மிஸ் ஆகிட்டு பேக்கில் ஃபால் ஆகி விழுறோம், இல்லை எகிரி முன்னாடியே போய் விழுறனாலுமே இது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். சைட்லேருந்து நம்ம விழுறோம்னா இது கவர் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம சேஃபாக நம்ம நீஸ் எல்போஸ்லாம் நம்ம டேமேஜ் ஆகாத மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல கூட நீங்கள் தட்டி பாருங்க, எல்லா இடத்துலையுமே இருக்கு. எல்லா இடத்துலையும் பேட்ஸ் வந்துடும். அப்போ இது நீங்கள் இந்த மழை பெய்யறதுனால வெயிலுக்குலாம் அது போட்டு இது சேஃப். இது வந்து ஒரு சேஃப் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷன் தான். அதுக்காக தான் போட்டு போகிறோம். மற்றபடி இல்லைன்னா நார்மலாக யாரும் போட மாட்டாங்கல்ல. இப்போ ரைடு போகிறீங்க, இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருது, ஆக்ஷன் நடந்துருதுன்னா அந்த இடத்துல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாக்கெட்டும் இந்த ஹெல்மெட்டும். மற்றபடி நம்ம நார்மலாக சீன் போடணும், 4 பேர் முன்னாடி போட்டு காட்டணும் கெத்தா அப்படின்லாம் கிடையாது. ரைடர்ஸ்னாலே கம்பல்சரி அவங்க சேஃப்டியை பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட், அந்த சேஃப்டிக்காக தான். ஓகே, இப்போது நீங்கள் சொன்னீங்களே இந்த சேஃப்டி பற்றி பேசுகிறப்போ கேட்குறேன். நிறைய ஹைவேல ட்ராவல் பண்ணுறீங்க, நிறைய ஆக்சிடென்ட்ஸையும் ஃபேஸ் பண்ணி நீங்கள் போகிறது சுச்சுவேஷன் ஏற்பட்டுருக்கோம். ஆமாம், ஓகேங்களா? அது போல் ஏதாவது அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து ஏதாவது அப்செட் ஆகிருக்கீங்களா? அப்படி இல்லை ப்ரோ, நம்ம எப்படி சொல்ல போகிறது, ஆக்சிடென்ட் பார்த்தா யாருமே அப்செட் ஆக தான் செய்வாங்க. அந்த இடத்துல எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுவோம். இப்போ இறங்கிட்டு எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நடக்குதுன்னா விட்டு போக மாட்டோம். ஏன்னா யாருக்குமே அந்த மனசு இருக்காது. மேக்ஸிமம் செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்மளும் அந்த மாதிரி தான். நம்ம இறங்கிட்டு அந்த இடத்துல நிறுத்தி ஹோல்ட் ஆகிட்டு அவங்கள வந்து பார்த்துட்டு அங்கே எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிராஸ் ஆகி போவோம். அப்படியே தெரியாமல் ஏதாவது லைட்டாக சின்னதாக ஏதாவது தூரமாக தெரியாமல் இருக்குன்னா தெரியாமல் வேணால் போயிடலாம் கண்ணுக்கு படாமல். இப்போ தெரிஞ்சு நடக்குது அப்படின்னா அது வந்து நம்ம லைட்டாக பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா ஐயோ நம்ம போகும்போதே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, நம்ம சேஃபாக போயிட்டு வரணும். ரெண்டாவது போனவங்களுக்கு எப்படி இருக்கோ, ஐயோ கடவுளே காப்பாற்றுங்க அவங்கள அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உள்ளே இருக்கும். கண்டிப்பாக. இப்போது இன்னைக்கு இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் பண்ணுறவங்க, கேமரா எடுத்துகிட்டு சுற்றிட்டு எங்கே போனாலும் சும்மா ஒருத்தவங்க ரோட்டில் போகிறாங்க, அக்கா இந்த பக்கம் வந்து ரூட் எப்படி போவோம் அப்படி கேட்க தான் இருக்காங்க. இதை வந்து எப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க ஹாப்பினஸுக்கு பண்ணுறான்றீங்க, ஆனால் இன்னைக்கு எல்லாரும் எப்படி டினோட் ஆகுதுன்னா இவங்க சும்மா அந்த கேமரா வச்சு தான் சுற்றிட்டு இருக்கானுங்க, இவங்க வேற ஒரு பர்பிள் சுற்றுறாங்க அப்படின்ற மாதிரியே டினோட் ஆகுது. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இது வந்து ப்ரோ, இது 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எப்படின்னா ஒன்று இந்த கோப்ரோ வச்சுட்டு சுற்றுறவங்க இருக்காங்க, அந்த ஹெல்மெட்டில் மாட்டிக்கிட்டு வண்டியில் வச்சுன்னு சுற்றிக்கின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சுற்றுற பீப்புள்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து அந்த மாதிரி செக்மெண்ட் கிடையாது, அந்த மாதிரி ஆளுங்களே கிடையாது. டோட்டலாக நம்ம வேரி. இது நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கோப்ரோ இருக்காது, நம்ம ஹெல்மெட்டில் கேமரா இருக்காது, எதுவுமே நாங்கள் வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா இப்போது ப்ரைவேசின்னு ஒன்று இருக்குது. மற்ற பொம்பளைங்க இப்போ ரோட்டில் போகும்போது ஒரு லேடி, ஒரு சின்ன பொண்ணு வரும், இல்லை லேடிஸ் வருவாங்க, அவங்களோட ப்ரைவேசியை வந்து அது கெடுக்கிற மாதிரி அவங்கள எடுத்து அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எடுத்து போகிற மாதிரி தானே அது. அது வந்து நம்ம பண்ணக்கூடாது, அது சட்டத்துக்கு புறம்பானது. நம்ம சேஃப் அண்ட் சைடாக இருக்கணும்னா நம்ம வந்து இப்போ இதுலேருந்து வச்சுப்போம், டேஷ் கேம் வச்சுப்போம். இப்போ இது ஃப்ரண்ட் சைட்லேயோ பேக் சைட்லேயோ வச்சு நம்ம சேஃப்டிக்காக எவனாவது எடுத்துன்னு வந்து தேவையில்லாமல் நம்ம போயிட்டோம், எவனாவது அவனே இடிச்சிட்டு நம்மளோட ஆக்சிடென்ட்டு இல்லை நீ தான் இடிச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம காட்டுறதுக்கு வேணால் நம்ம சேஃப் அண்ட் சைடுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிப்போம். தவிர அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி போயிட்டு ஹைவேல வந்து அதுக்குன்னு முறுக்கி காட்டுறது, வண்டியை திருப்பி காட்டுறது, அவங்கள அப்படியே பார்த்துட்டு இந்த முறுக்கி காட்டினா அந்த பொண்ணுங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறது அப்படின்ட்டு அந்த கேட்டகரியே நம்ம கிடையாது. டோட்டலாக அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட். அது நாங்கள் அறவே வந்து நாங்கள் அதை வந்து கண்டிக்கிறோம். அந்த மாதிரி பர்சனை வந்து நாங்களும் வெறுக்கிறோம், கண்டிக்கிறோம். ஏன்னா அவங்களும் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, அவங்களும் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க எங்களை மாதிரி. பட் நாங்களும் ஒன்று அப்படின்னா கிடையவே கிடையாது. அவங்க தனி, நாங்கள் தனி. நாங்கள் யாருமே வந்து அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். யாருமே அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம ஒரு கேமராவோ அவங்ககிட்ட பேசுகிறதோ அது பண்ண மாட்டோம். ஓகே, ஆனால் நீங்கள் அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுவீங்க, கேமராஸ் நீங்களும் யூஸ் பண்ணி இப்போ நம்ம போகிற அந்த ட்ராவல் மூமெண்ட்டும் வந்து கேப்சர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக. இப்போது போகிறோன்னா ஒரு இயற்கை நீங்கள் நேச்சரை ரசிக்கிறீங்க, ஒரு வழியில் வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த ரோடே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த வழி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே ஒரு வீடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே வாழ்கிற மக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ஒரு அந்த கல்ச்சர் மாறும், அந்த நேச்சர் மாறும், ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடமும் மாறும். அப்போ உங்களுக்கே தோணும் இல்லையா? இப்போ நார்மல் பர்சன் கூட மச்சான் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா, அந்த மாதிரி வாங்க ப்ரோ இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த இடத்துல ஸ்னாப் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எடுத்துப்போம். அப்போது வந்து இது போல் இந்த பிளாக்ஸ் பண்ணுறவங்க தனி, நீங்கள் ரைட்ஸ் பண்ணுறவங்க தனி. ஆமாம். இப்போ எப்படி சொல்லுதுன்னா நீங்கள் சொல்ல மாதிரி இந்த டிப்ரெஷனுக்காகவோ போகிறவன் இந்த பிளாக்ஸ் அதெல்லாம் போக மாட்டான், இதுக்குன்னு தனியாக போகிற செட்டு இருக்கானுங்க. டிப்ரெஷன்ன்றது மட்டுமே கிடையாது ப்ரோ, அப்படி கிடையாது. டிப்ரெஷனும் இருக்கும், எல்லா டைம்லேயும் டிப்ரெஷன் இருந்துடாது. சரி, இப்போ எங்களோட இது என்னென்னா ஒரு பர் இயருக்கு 2 டைம்ஸாவது நல்ல ரைடு போயிட்டு வந்துடணும். எப்படி ஒரு லாங் ஸ்ட்ரிச் போகிற வழியில் எல்லாமே பார்த்துடணும். அந்த மாதிரி மேக்ஸிமம் தமிழ்நாடு வந்து இது வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அதர் ஸ்டேட்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி போயின்னு இருக்கோம். ஓகேவா? அதுதான். இப்போ கிளப்ஸில் இருந்தால் தான் போக முடியுமா, தனியாலும் போகலாம்? இல்லை அப்படின்றது கிடையாது. கிளப்ஸ் மூலியமாகவும் போவோம். மேக்ஸிமம் ரைடு தனியாக தான் போயிருக்கும்.
ஏன்னா கிளப்ஸில் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக இருந்துட மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு ஒர்க் இருக்கும், ஏதாவது அந்த டைமில் பிஸியாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து எல்லாருமே கூட்டு நம்ம கிளம்ப முடியாது. நம்ம பிளான் பண்ணிட்டோமா, ஆமாம் சார் 2 நாள் ஓகே வாங்க ப்ரோ சில் ப்ரோ 2 நாள் போயிடலாம் 4 நாள் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு 2 நாளில் பிளான் பண்ணுவோம். 3ஆம் நாள்லாம் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அப்படியே கிளம்பிடும். ஓகே, இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃபாக ஒன்று கேட்குறேன். ஓகே, இப்போ பலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் பைக்ஸ் இல்லை பெரிய பைக்ஸ் இருக்கவங்க வேகமாக போகிறப்போ இல்லை சிட்டிஸ்குள்ளே ஓட்டுறப்போ நார்மல் காமன் பீப்புளுக்கு வரும் இந்த சைனீஸ் ஸ்மாஷிங், இதை பற்றியான ஒரு சில வந்து மக்களுக்கே பயமாக இருக்குது. அப்போ அது போல உங்களை எங்கே ஃபீல் பண்ணியிருக்காங்களே? இல்லை அப்படின்றது கிடையாது ப்ரோ. நாங்கள் இப்போ ரைடர்ஸ்னாலே ஒரு மரியாதை இருக்குது, மக்களுக்கு நடுவில் வந்து ஒரு நல்லாவே ஒரு வரவேற்பு தராங்க, மரியாதை இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் செயின் ஸ்நாச்சிங் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ரக்கடாக இருக்கும் வண்டியே. பார்த்தீங்கன்னா இப்போது டியூக்ஸ் வந்து நீங்கள் மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க, டியூக் வெஹிக்கிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கெட்ஸ் இருக்காது ப்ராப்பராக, ஃபேஸில் வந்து நீங்கள் இந்த ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து இந்த ஃபேஸில் வந்து கர்ச்சீஃபை கட்டிட்டு போகிறது. அந்த மாதிரி பீப்புள் பார்த்தா தான் உங்களுக்கு பயமாக இருக்குமே தவிர எங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா நல்லாவே வரவேற்கிறாங்க. இப்போது நம்ம போனோம்னாலே போய் ஏதோ ஒன்றா பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். அந்த மாதிரிலாம் எங்களை நினைக்கிறது கிடையாது. கூப்பிட்டு இது வரைக்கும் யாருமே சிங்கிள் பர்சன் கூட கேட்டது கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ ட்ரீமாக ஒரு பிளேஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸ் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு, அப்படின்னா என்ன பிளேஸ் சொல்லுவீங்க? அப்படின்னா நம்ம ரோடு வழியாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கிராஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. மியான்மர், தாய்லாந்து அந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு. ஓகே. ஆனால் இந்தியாவே நம்ம ஒழுங்காக முடிக்கல. இந்தியாவே ஃபுல்லாக சுற்றி பார்க்குற இடம் நிறையா இருக்குது. அந்த இடம்லாம் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து நம்ம வந்து ரோடு வழியாக வந்து நம்ம அடுத்த கண்ட்ரிக்கு வந்து நம்ம போகணுன்றது எனக்கு ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கான நேரம் வந்து சரியாக அமையலை. அது கண்டிப்பாக அமைஞ்சிச்சுன்னா இல்லைன்றது கிடையாது, அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் போவோம். மியான்மர், தாய்லாந்து அந்த மாதிரி போகிற பிளான்ஸ் வந்து இருக்குது. ஓகே. இப்போது உங்களை போல் ரைடர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்கிறது ப்ரோ என்ன சொல்லணுன்னா எல்லாருமே வந்து சேஃப்டியாக போங்க. யார் இருந்தாலுமே சொல்கிறேன். இப்போது சின்ன வண்டி வச்சுருந்தாலும் சரி, சைக்கிளில் போகிறவங்க இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் டிவிஎஸ் 50 ஸ்கூட்டரு இல்லை ஸ்கூட்டி இல்லை 100cc வெஹிக்கிளாக இருக்கட்டும், இல்லை பெரிய வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்கை ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்குங்க. ஆளை பார்த்து எடை போடாதீங்க. இப்போ என்னடா அவன் ஸ்கூட்டியில் போகிறான், என்னடா அவன் சைக்கிளில் போகிறான், நான் சூப்பர் பைக்கில் போகிறேன்ற மாதிரிலாம் பார்க்காதீங்க. அவனும் ஒரு ஆள் தான், நானும் ஒரு ஆள் தான். அந்த மாதிரி மதிங்க. நான் அந்த மாதிரி மதிக்கிற ஆள் தான். என் டீம்மேட்ஸும் அப்படி தான். எங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவன் நார்மலாக சைக்கிளில் போனாலுமே கூட்டு வச்சு நாங்கள் பேசுகிற ஆள் தான். ஐயோ நான் சூப்பர் பைக் வாங்கினது கட்ஸு காட்டுற ஆள்லாம் கிடையாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைக் நீங்கள் வாங்கிட்டீங்கனால உங்ககிட்ட இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட பேசினாலுமே அவங்கள வந்து மதிங்க. 2வது விஷயம், ரைடு போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். 4 இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதுக்குன்னு வந்து ரோட்டில் முறுக்கிட்டு போகிறது, ஒருத்தனுக்கு கிராஸ் கட்டு ரோட்டில் வந்து எள்ளு போட்டு போகிறது, பெண்டு போட்டு போகிறதுலாம் போகாதீங்க. ஏன்னா அதை வந்து நாங்கள் விரும்புறது கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் ரைட் பண்ணி விரும்பலை, ரைடும் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் சேஃப் அண்ட் சைடாக தான் போயிருக்கோம். அந்த மாதிரி யாரும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி யாரும் போகாதீங்க. சேஃப் அண்ட் சைடாக போயிட்டு வாங்க. 2வது சேஃப்டி கியர்ஸ் வந்து முக்கியம். நார்மல் ஜாக்கெட்ஸு, ஹெல்மெட்ஸாவது வாங்கிக்கோங்க இல்லாதவங்க. இப்போ ஓரளவுக்கு இருக்கப்பட்டவங்க இருக்காங்க, சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அதுலேருந்து அவங்க வந்து ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சோ, இல்லை இல்லாதவங்களும் சரி, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோ, சேலரிலேருந்து எடுத்தோ, இஎம்ஐஸ்லாம் இப்போ நிறையா கம்பெனிஸ் வந்துச்சு. இஎம்ஐலாம் நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த ரைடிங் ஜாக்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரைடிங் கியர்ஸ் டோட்டலாக நீங்கள் என்ன வேணுமோ அது வாங்கிக்கலாம். நம்ம இஎம்ஐ கட்டிக்கூடும். அந்த மாதிரி போட்டு சேஃப் அண்ட் சைடாக போங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மெயினாக அதுதான் எல்லா ரைடர்ஸ்க்கும் நான் சொல்லி விரும்புறது, சேஃபாக போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்திருக்கு. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ஸுக்கு நம்ம பதிலை சொல்கிறதுக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ்.